வணக்கம். அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். எவ்வளவு நாட்களுக்கு நாட்டில் எரிபொருள் கையிருப்பு இருக்கிறது? மக்களை அச்சம் வேண்டாம். வெளியான அரசாங்கத்தின் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல். மத்திய கிழக்கின் பதற்றத்தால் திடீரென அதிகரித்த தங்கத்தின் விலை. நகை பிரியர்களுக்கு வெளியான அதிர்ச்சி தரும் விலை நிலவரம். யாழ்ப்பாண கடலில் கடல் தொழிலுக்கு சென்ற 23 வயதுடைய இளைஞன் இயந்திரத்தில் சிக்கிய கயிறு தேடுதலில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம். வடக்கு கிழக்கில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் விரைந்து நடவடிக்கை எடுக்கப் போகிறதாம் அரசாங்கம். நீதி அமைச்சரின் அதிரடி அறிவிப்பு. வெளியிடப்பட்ட மேலும் பல கருத்துக்கள். யாழில் திடீரென சுற்றி வளைக்கப்பட்ட 2 பெண்கள் உட்பட 13 பேர். வெளியான அதிர்ச்சி தரும் காரணம். நடந்தது என்ன? பழசை காப்பாற்ற புதுசு. பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்திற்கு எதிராக போராடிய பின்பு ஸ்ரீதரன் எம்பி மக்களுக்கு வழங்கிய அதிர்ச்சி தகவல். வெளியிடப்பட்ட மேலும் பல கருத்துக்கள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் தீவிர விசாரணை. அரசாங்கம் அறிவித்த அதிரடி அறிவிப்பு. பீதியில் உறைந்து போயுள்ள முக்கிய புள்ளிகள். தொடர்பான விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நாட்டில் தற்போது 37 நாட்களுக்கு போதுமான எரிபொருள் கையிருப்பு உள்ளது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனை இலங்கை எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் பொதுமக்கள் தேவையற்ற அச்சம் கொள்ள வேண்டிய அவசியமில்லை என அந்த சங்கம் வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் டிவி சாந்த சில்வா ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்நிலையில் IOC நிறுவனம் ஏற்கனவே எடுத்த தீர்மானத்தின் அடிப்படையில் வழமை போலவே எரிபொருள் விநியோக நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றது. பொதுவாக பௌர்ணமி தினங்களில் எரிபொருள் போக்குவரத்து இடம்பெறுவதில்லை. எனினும் முன்னரே மேற்கொள்ளப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் இன்று எரிபொருள் விநியோக நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படுகின்றன. இதற்காக தேவையான அளவு எரிபொருள் பவுசர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. எனவே எரிபொருள் தொடர்பாக பொதுமக்கள் எந்தவித தேவையற்ற அச்சமும் கொள்ள வேண்டியதில்லை என அவர் உறுதியாக குறிப்பிட்டுள்ளார். இது இப்படி இருக்க, உலகளாவிய எரிபொருள் விநியோகத்தில் 20% அதிகமான பங்கை கொண்ட தந்திரோபாய ரீதியில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஹார்மோஸ் ஜலசந்தியை மூடுமாறு ஈரான் அறிவிப்பு விடுத்துள்ளதை தொடர்ந்து நேற்று முன்தினம் முதல் எரிபொருள் மற்றும் எரிவாயு கப்பல் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் மோதல் நிலைமை தீவிரமடைந்ததன் காரணமாக கடந்த வெள்ளிக்கிழமை மசகு எரிபொருள் ஒரு பீப்பாயின் விலை $73 உயர்ந்துள்ளது. இந்த நிலைமை உடனடியாக கட்டுப்படுத்தப்படாவிட்டால் எரிபொருள் விலை $100 தாண்டும் அபாயம் உள்ளது என வர்த்தக மற்றும் சந்தை ஆய்வாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்த நெருக்கடியை கட்டுப்படுத்தும் நோக்கில் OPEC+ அமைப்பு நேற்று கூடி முன்னதாக திட்டமிடப்பட்டிருந்த நாளொன்றுக்கு 1,37,000 பீப்பாய்கள் உற்பத்திக்கு பதிலாக 4,11,000 பீப்பாய்கள் அல்லது அதற்கும் மேலாக எரிபொருள் உற்பத்தியை அதிகரிப்பது குறித்து தீவிரமாக ஆராய்ந்து வருகிறது. இந்த கூட்டத்தில் சவுதி அரேபியா, ரஷ்யா, ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட 8 நாடுகள் பங்கேற்று வருகின்றன. விநியோக பற்றாக்குறையை சமாளிக்கும் நோக்கில் சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஏற்கனவே தங்களின் எரிபொருள் உற்பத்தியை அதிகரித்துள்ளன. எனினும் ஏனைய நாடுகளிடம் இதற்கான உபரி உற்பத்தி திறன் இல்லாதது ஒரு பெரும் சவாலாக இருந்து வரும் நிலையில் தற்போதைய நெருக்கடியின் மத்தியில் OPEC+ அமைப்பு உற்பத்தியை அதிகரிப்பதன் மூலம் எரிபொருள் விலையேற்றத்தை ஓரளவு கட்டுப்படுத்த முடியும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மத்திய கிழக்கில் தொடர்ந்து அதிகரித்து வரும் போர் பதற்றத்தின் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளி விலை வரலாற்றில் இல்லாத அளவுக்கு உயர்ந்து வருவதாக பொருளாதார ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஈரான் தொடர்பான போர் பதற்றம் மேலும் மேலும் மோசமடைவதால் ஒவ்வொரு நாளும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை உயர்ந்து கொண்டே இருக்கும் என அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இந்த போர் நிலைமை முடிவுக்கு வரும் வரை எந்த மாற்றமும் ஏற்பட போவதில்லை என்றும் முதலீட்டாளர்கள் பாதுகாப்பான முதலீடாக தங்கம் மற்றும் வெள்ளியை அதிக அளவில் வாங்க தொடங்குவார்கள் என்றும் ஆய்வாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தி அந்நாட்டு தலைவர் அயத்துல்லா அலி கமேனியை படுகொலை செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன் காரணமாக மத்திய கிழக்கில் உருவாகியுள்ள இந்த போர் நிலைமை உலக சந்தையில் தங்கம் மற்றும் வெள்ளி விலையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது.
நேற்று முன்தினம் ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதல் தொடங்கியதாக செய்தி வெளியான உடனே உலக தங்க சந்தையில் விலை வேகமாக உயரத் தொடங்கியது. ஒரே நாளில் ஒரு ஹவுன்ஸ் தங்கத்தின் விலை 5278 அமெரிக்க டாலராக உயர்ந்துள்ளது. அதேபோல் வெள்ளியின் விலை $93 உயர்ந்து சந்தையை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது. எனவே இனிவரும் நாட்களில் உலக சந்தையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும் வாய்ப்பு அதிகம் எனவும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை தாறுமாறாக உயர்வது உறுதி எனவும் பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி வடக்கு பகுதியில் உள்ள பருத்தித்துறை கடலில் தொழிலுக்கு சென்ற இளம் மீனவர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவ விவரங்களின்படி குறித்த மீனவரின் படகின் இயந்திரத்தில் தூண்டில் கயிறு சிக்கிய நிலையில் அதை சீர் செய்ய முயன்ற போது அவர் திடீரென கடலில் வீழ்ந்து காணாமல் போயுள்ளார். இதனைத் தொடர்ந்து அவருடன் தொழிலுக்கு சென்றிருந்த சக தொழிலாளி வழங்கிய தகவலின் அடிப்படையில் பருத்தித்துறை கொட்டடி பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் சுமார் 25க்கும் மேற்பட்ட படகுகளில் விரிவான தேடுதல் நடவடிக்கைகளை முன்னெடுத்தனர். இந்த தேடுதல் நடவடிக்கைகளின் தொடர்ச்சியாக இன்று காலை 10 மணியளவில் காணாமல் போன மீனவர் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளார். மீட்கப்பட்ட சடலம் பருத்தித்துறை கொட்டடியில் வசித்து வந்த 23 வயதுடைய விஜயகுமார் நிக்சன் என்பவருடையது என அடையாளம் காணப்பட்டுள்ளது. மேலும் அவர் ஒரு குழந்தையின் தந்தை என்பதும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பருத்தித்துறை போலீசார் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் மற்றும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான விவகாரங்கள் குறித்து எவ்வித அரசியல் தலையீடுகளுமின்றி சட்டத்தின் அடிப்படையில் முறையான விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என்று அர்ஜுன நாணயக்கார தெரிவித்துள்ளார். நோர்வே நாடாளுமன்றம் கடந்த வியாழக்கிழமை நடைபெற்ற விசேட விவாதத்தின் போது எஸ்பின் பார்த் ஐடே இலங்கையின் தற்போதைய நிலவரம் குறித்து ஆழ்ந்த கவலை வெளியிட்டிருந்தார். குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதிகளில் நில அபகரிப்பு, இராணுவமயமாக்கல், வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் விவகாரம் மற்றும் செம்மணி புதைக்குழி விவகாரம் ஆகியவற்றில் அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான புதிய அரசு வெளிப்படையான மற்றும் நியாயமான விசாரணைகளை நடத்த வேண்டும் என அவர் வலியுறுத்தியிருந்தார். இதற்கு பதிலளிக்கும் வகையில் நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார ஊடகங்களுக்கு விசேட விளக்கம் அளித்தார். அவர் கூறுகையில் செம்மணி மனித புதைக்குழி மற்றும் வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பான விவகாரங்கள் உள்ளிட்ட கடந்த கால பிரச்சினைகள் குறித்து சட்ட ரீதியான விசாரணைகள் துரிதப்படுத்தப்படும். இந்த விசாரணைகளில் எந்தவித அரசியல் தலையீடுகளும் இருக்காது. உண்மைகளை வெளிக்கொணர்ந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பதில் தேசிய மக்கள் சக்தி அரசு உறுதியாக உள்ளது என அவர் தெரிவித்தார். மேலும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இராணுவத்தின் வசமுள்ள பொதுமக்களின் காணிகள் படிப்படியாக விடுவிக்கப்படும் என்றும் மக்களின் நிலங்களை ஆக்கிரமிக்கும் நோக்கம் அரசுக்கும் இல்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். இராணுவமயமாக்கல் தொடர்பான கவலைகளுக்கான செயல்முறை ரீதியான தீர்வுகள் எட்டப்படும் என்றும் அவர் கூறினார். அதேபோல் வடக்கு கிழக்கில் மத தலங்கள் தொடர்பான சர்ச்சைகள் மற்றும் மத உரிமைகள் மீதான கட்டுப்பாடுகள் குறித்து அரசு விசேட கவனம் செலுத்தி வருகின்றது என்றும் தெரிவித்தார். அனைத்து இன மக்களும் எவ்வித அச்சமுமின்றி தங்களது மதங்களை பின்பற்றக்கூடிய சமத்துவமான சூழலும் பாதுகாப்பும் உறுதிப்படுத்தப்படும் எனவும் அவர் வலியுறுத்தினார். மனித உரிமைகள் தொடர்பில் சர்வதேச சமூகம் எழுப்பும் நியாயமான கேள்விகள் புறக்கணிக்கப்படாது என்றும் அவற்றுக்கு உரிய முறையில் பதிலளிக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். குறிப்பாக ஐக்கிய நாடுகள் சபை வழங்கிய பரிந்துரைகள் சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் சர்வதேச ராஜதந்திர உறவுகளை பலப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். யுத்தத்தால் ஏற்பட்ட வடுக்களை ஆற்ற வேண்டியதும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உரிய பதில்களை வழங்க வேண்டியதும் அரசின் தார்மீக பொறுப்பு என சுட்டிக்காட்டிய நீதி அமைச்சர் இதற்காக ஏற்கனவே உள்ள பொறிமுறைகள் வலுப்படுத்தப்படும் என்றும் தேவையான சட்ட திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார். யாழ்ப்பாணம் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் இடம்பெற்ற பல்வேறு குற்றச் செயல்களுடன் தொடர்புடைய 2 பெண்கள் உட்பட 13 பேர் யாழ்ப்பாணம் தலைமையக காவல்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். போதைப் பொருட்களை உடைமையில் வைத்திருந்தமை மற்றும் கொள்ளை சம்பவங்களுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதனிடையே யாழ் நகரில் உள்ள மருந்தகம் ஒன்றை உடைத்து அங்கிருந்து 2 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் ஒரு கையடக்க தொலைபேசி ஆகியவற்றை கொள்ளையடித்ததாக சந்தேகிக்கப்படும் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார்.
அதேபோல் நெடுங்குளம் பகுதியில் வீடு ஒன்றை உடைத்து 4 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்ததாக சந்தேகிக்கப்படும் 2 உட்பட பலரும் இந்த கைது நடவடிக்கைகளில் சிக்கியுள்ளனர். இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக மேலும் 3 சந்தேக நபர்களை கைது செய்ய காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். அதே நேரம் போதைப் பொருட்களை உடைமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டின் கீழ் 11 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவங்கள் தொடர்பான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் காவல்துறையினரால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஏற்கனவே அமுலில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தை பாதுகாப்பதற்காக அரசாங்கத்தை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாக்கும் சட்ட மூலத்தை அரசு கொண்டு வருவது போன்று செயற்படுகின்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் குற்றம் சாட்டியுள்ளார். யாழ்ப்பாணம் நகரில் நடைபெற்ற அரசாங்கத்தை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாக்கும் சட்டத்திற்கு எதிரான போராட்டத்தில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அங்கு தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், மாறி மாறி வந்த அரசுகள் எவையாக இருந்தாலும் அவர்களுடைய எண்ணங்களும் கொள்கைகளும் ஒன்று என்பதை தற்போதைய அனுர அரசு இப்போது நிரூபித்துள்ளது. தமிழ் மக்களின் போராட்டத்தின் உண்மைத்தன்மையை உலக மக்களிடமிருந்து மறைப்பதற்காக தமிழ் மக்களுடைய காணிகளை இன்னும் விடுவிக்காமல், அரசியல் கைதிகளை இன்னும் விடுதலை செய்யாமல், அவர்களுடைய நிலங்களில் பொத்துமிகாரைகளை அமைத்து வரலாற்று வன்முறை ரீதியான செயற்பாடுகளில் அரசாங்கம் ஈடுபட்டு வருகின்றது. கடந்த 47 ஆண்டுகளாக இந்த நாட்டில் 4 லட்சத்திற்கும் அதிகமான பொதுமக்களையும் 60,000க்கும் மேற்பட்ட போராளிகளையும் கோடிக்கணக்கான சொத்துக்களையும் தமிழ் மக்கள் இழந்துள்ளனர். இந்த நிலைமையை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ளவே உலகத்தையும் தமிழ் மக்களையும் ஏமாற்றும் வகையில் அரசாங்கத்தை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாக்கும் சட்டம் என்ற போர்வையில் புதிய சட்டம் ஒன்றை அரசாங்கம் கொண்டுவர முயற்சிக்கின்றது. இந்த புதிய சட்டத்தில் மிகவும் மோசமான அம்சங்கள் உள்ளன. பயங்கரவாதம் என்றால் என்ன என்பதற்கான தெளிவான வரையறை கூட இதில் குறிப்பிடப்படவில்லை. ஒன்று கூடும் உரிமைகளும் மறுக்கப்பட்டுள்ளன. சாதாரணமான ஒரு உப காவல்துறை பரிசோதகர் நினைத்தாலே ஒன்று கூடும் உரிமையை மறுக்கவும் மக்களை கைது செய்யவும் முடியும் என்ற நிலை உருவாக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டால் ஜனாதிபதியின் கையொப்பத்தின் ஊடாக மட்டுமே தடுப்பு காவலில் வைக்க முடியும் என்று நடைமுறை மாற்றப்பட்டு காவல்துறையினரே அதை செய்யக்கூடிய அதிகாரம் இந்த புதிய சட்டத்தில் வழங்கப்பட்டுள்ளது. இந்த புதிய சட்டம் முன்னர் இருந்த சட்டத்தை விடவும் மிகவும் மோசமானதாக உள்ளது. இதன் காரணமாக முன்பு இருந்த சட்டமே பரவாயில்லை என எமது மக்கள் உணரும் நிலை உருவாகும். அதன் அடிப்படையிலேயே பழைய சட்டத்தை தக்க வைப்பதற்கான ஒரு அரசியல் செயற்பாட்டில் இந்த அரசு ஈடுபட்டு வருகின்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார். இலங்கையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் தொடர்பில் புதிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையை அடிப்படையாக கொண்டு பொறுப்புள்ளவர்களுக்கு எதிராக விசாரணைகள் தொடங்க வேண்டும் என சட்டமா அதிபர் திணைக்களம் உத்தரவிட்டுள்ளது. இதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி தேவையான பணிப்புரைகள் வழங்கப்பட்டுள்ளதாக திணைக்களத்தின் உயர்நிலை அதிகாரி தெரிவித்தார். அறிக்கையின் பரிந்துரைகளை ஆய்வு செய்து தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ஆணைக்குழுவால் பரிந்துரைக்கப்பட்டவர்களின் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, தாக்கல் நடந்த காலத்தில் பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்க, முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ, முன்னாள் காவல்துறை மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர, முன்னாள் காவல்துறை சிரேஷ்ட அதிகாரிகள் சிசிறு மெண்டீஸ், நிலந்த ஜெயவர்தன, நந்தன முனசிங்க, லலித் பத்திநாயக்க, தேசபந்து தென்னகோன், வசந்த விக்ரமசிங்க, PL பெரேரா மற்றும் AS லத்தீப் ஆகியோர் அடங்குகின்றனர். இந்த நிலையில் குற்றப்புலனாய்வு திணைக்கள பணிப்பாளர் ஷானி அபேசேகரவுக்கு அனுப்பப்பட்ட கடிதத்தில் மேலதிக மன்றாடியார் நாயகம் திலீப பீரிஸ் மற்றும் பிரதி மன்றாடியார் நாயகம் மாதவ தென்னகோன் கையெழுத்திட்டுள்ளனர். கடிதத்தினூடாக விசாரணைகள் மேற்கொண்டு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இத்துடன் அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.